ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பலாக்காயை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு சின்ன பலாக்காய் எடுத்திருக்கேன். பெரிய காயில் நம்ம செஞ்சால் டேஸ்ட் இருக்காது. பிஞ்சு பலாக்காயில் செஞ்சால் தான் இது நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி சின்ன பலாக்காயை இன்னும் எடுத்துக்கோங்க. அதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம மொத்தமாக தொலியை சீவ முடியாது, அதனால் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உள்ளே எதுவுமே இல்லை, சதைப்பகுதி எதுவுமே இல்லை. இப்போ தான் பூ மாதிரி வந்திருக்கு. இந்த மாதிரி சின்னதாக இருக்கிற பிஞ்சு பலாக்காயை எடுத்துக்கோங்க. பலா பிஞ்சை தான் எடுத்து நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ இதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதில் சைடில் இருக்கிற தொலியெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா சைட்லேயும் தொலியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தொலியை கட் பண்ணி எடுத்தாச்சு. பலாக்காய் நம்ம கட் பண்ணதே நமக்கு கலர் மாறிடும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அது ப்ரௌன் கலரில் மாறிடும். அதனால் நம்ம தண்ணியும் உப்பும் சேர்த்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். பலாக்காயை நம்ம ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10-20 நிமிஷம் நல்லா வேகணும் பலா பிஞ்சு. இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம பலா பிஞ்சு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கோங்க, தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பலாக்காயும் இது உள்ளே சேர்க்க போகிறோம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பலாக்காய் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க, கரம் மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவிச்சு வேக வச்சு எடுத்துருக்கிற பலாக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வத்தப்பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம், மட்டன் மசாலா பவுடர் மட்டும் சேர்த்தா போதும். மட்டன் மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பலாக்காய் ஏற்கனவே வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரம் வெந்துடும். இதுக்கு நம்ம மற்ற பொடி சேர்த்தா டேஸ்ட் இருக்காது. வத்தல் பொடிலாம் சேர்க்க வேண்டாம், மட்டன் மசாலா சேர்த்தாலே நல்லா டேஸ்ட் இருக்கும். மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு, தேங்காயும் சேர்த்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப டைம் ஆகாது, சீக்கிரம் வெந்துடும். மசாலா மட்டும் நல்லா வேகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பலாக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான மற்றும் ஆரோக்கியமான பலா பிஞ்சு பலாக்காய் ஃப்ரை ரெசிபீஸ் ரெடி. தேங்க்யூ.